இன்னைக்கு திருவள்ளுவரை உலகம் முழுவதும் ஒரு மனிதன் எடுத்துச் சென்றிருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உலகம் முழுவதுமே திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை நாம் அமைப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். திருவள்ளுவருடைய சிலையை இப்பதான் பாரிஸ் பக்கத்தில் நிறுவனாங்க. அது மட்டும் இல்லை, திருக்குறளை 100 மொழியிலே மொழிபெயர்ப்போம் என்று சம்மதம் எடுத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் 10 அயல் நாட்டு மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் பாப்பா நியூகினியா நாட்டுக்கு சென்ற பொழுது அந்த நாட்டினுடைய மொழியாக இருக்கக்கூடிய டோக் பிசின் என்கின்ற மொழியில நம்முடைய திருக்குறளை அந்த ஊர் பாப்பா நியூகினியாவில் வெளியிட்டு வந்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, காசி தமிழ் சங்கம் மேடையில் நம்முடைய திருக்குறளை 13 இந்திய மொழியில் வெளியிட்டிருக்கிறாங்க. பார்வையில்லாத நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களும் திருக்குறளை படிக்க வேண்டும் என்பதற்காக பிரெயில் மொழியினை நம்முடைய பிரதமர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நம்முடைய மண்ணிற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய மொழிக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை.